அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். 3 நாட்கள் கழித்து திரு விஜய் அவர்கள் தற்போது வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் துளியும் ஒரு வருத்தமும் தெரிவிக்கவே இல்லை. நீங்கள் சம்பவ இடத்துல இருந்தீங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கடந்த 2 நாட்களாகவே ஊடகங்கள் வாயிலாக அந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. நீங்கள் சம்பவ இடத்துல இருந்ததுனால அங்கே நடந்த விஷயம், இப்போ விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ, இது இரண்டையும் ஒப்பிட்டு உங்களுடைய பார்வை. காலதாமதமான ஒரு வருத்தங்க அவர் தெரிவிச்சிருக்கிறது, புரியுதுங்களா? இந்த நேரம் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் அந்த சாவு வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாய் மாமா ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. உண்மைக்கு புறம்பாக பேசி கொண்டிருக்கிறார் விஜய். அவரு ஏன் லேட்டா வராரு, அவர் ஏன் 10 மணி நேரம் மக்களை காக்க வச்சாரு, அவர் எதுக்கு இன்ச்சா வண்டியில வந்தாரு, அவர் எதுக்கு ரோட் ஷோ பண்ணாரு, வந்தவங்களுக்கு ஏன் தண்ணி வைக்கல, அவரோட தொண்டர்கள் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறாங்க, அவரோட தொண்டர்கள் ஏன் மரத்துல இருந்து குதிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் விளக்கமே கிடையாது. ஆனா ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு, கவர்மெண்ட் குறை சொல்றாரு. ரைட்டு, நீங்க அரசியல் பண்ணிக்கோங்க. எப்போ உங்களோட தொண்டர்களை ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டர்களா மாற்ற போறீங்க? நீங்க நிறைய இளைஞர்கள் உங்களை கடவுளா பாக்குறாங்க, அந்த இடத்துல இருக்கீங்க. உங்களோட கடவுளா கண்ணியம் கட்டுப்பாடு தேவை. நீங்க நெறிமுறைப்படுத்தணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க அரசியல் பண்றீங்க. விஜய் மனிதாபிமானம் குறைஞ்சுக்கிட்டு தன்மையை அதிகமாக்கிட்டு போகிற அந்த தன்மையை நான் பாக்குறேன். இது நல்லது கிடையாது. மக்கள் உங்களை பாக்குறதுக்கு கோடிக்கணக்கில் வருவாங்க, லட்சக்கணக்கில் வருவாங்க. அவங்களோட உயிருக்கு உத்தரவாதத்துக்கு உண்டான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் எடுக்கணும். நான் கேட்ட இடம் கொடுக்கல, அது கொடுக்கல, பிரச்சனைக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முழு காரணம் விஜய். இனிமேல்ட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போனோம் விஜய், ஒவ்வொரு கிராமமா போனோம். இந்த எல்லா 10 மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வர சொல்றது, கூட்டம் சேர்க்கறது, கெத்து காட்டுறதெல்லாம் குறைச்சிட்டு, அதே மாதிரி கொஞ்சமாச்சு அவர்களோட தொண்டர்களை பற்றி அவர் புரிந்து கொண்டு அவர்களோட சேஃப்டி முக்கியம். குறைந்தபட்சம் நான் இனிமேல் திமுகவை நம்ப மாட்டேன், எனக்கு இந்த காவல்துறை மேல நம்பிக்கை போயிடுச்சு, இனிமேல்ட்டு நம்ம தொண்டர்கள் தான் நம்ம தொண்டர்களுக்கு அரணா இருக்கணும், இனிமேல் ஒரு உயிர் சேதம் கூட வரக்கூடாது, இனிமேல் நீங்க கண்ணியமான முறையில நடந்துகிட்டு நாகரிகமா நம்ம கூட்டத்தை நடத்த போறோம், இது புது விதமான ஒரு இது, இறந்தவங்களுக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு நெறி பண்ணி போவாருன்னு பார்த்தா இவர் அரசியல் பண்றதுலதான் குறியா இருக்காரு. இவர் அரசியல் பண்ணாருன்னா எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. இன்னொன்னு கரூருக்கு போற, கரூர்ல உங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிறது அது தனிப்பட்ட கருத்து, அரசியல் பிரச்சனை. செந்தில் பாலாஜி கெட்டவராகவே இருக்கட்டும், ஆனா நீங்க செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் போது நீங்க பண்ற எல்லா தப்பையும் மறைக்கிறீங்க. நீங்க எப்படி திமுக பாரதிய ஜனதா கட்சியை காரணம் காட்டிட்டு எந்த தப்பு பண்ணாலும் அதை பாரதிய ஜனதா கட்சி மேல காட்டிட்டு அவங்க எப்படி அம்பராஜ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வேலையை நீங்க திமுக மேல போட்டுட்டு நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய தப்புகளை மறைக்கிற பாக்குறீங்க. இது நல்ல அரசியல் கிடையாது. அனுபவம் உள்ள அரசியல்வாதிகளை கூட சேர்த்துக்கொண்டு கூட்டங்கள் போட வேணும். அரசியல் தெரிந்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கூட வச்சுக்கிட்டு நீங்க இந்த பிரச்சாரத்துக்கு போனோம். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இப்ப உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை உசுப்பேத்தி விட்டு அண்ணா நீங்க அப்படின்னா, அண்ணா நீங்க இப்படின்னான்னு சொல்லிட்டு உங்களை நட்டாத்துல விட்டு போயிடுவாங்க. விஜய் இதற்கு அப்புறமாவது சுய பரிசோதனை செய்யணும். கூட்டம் எப்படி நடத்தணும், கூட்டம் எப்படி பேசணும்ன்றதெல்லாம் மத்தவங்க கிட்ட கேட்டு கத்து தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் மயப்படுத்தணும் அவரோட தொண்டர்களை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.